ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மில்க் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குறைவான பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மில்க் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சு ஊற்றுவோமோ அந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து இது போல் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மில்க் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 லிட்டர் அளவு இன்றைக்கி பால் எடுத்துருக்கோம். அதை ஒரு பெரிய கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாக இருந்துச்சுன்னா அடியில் எல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளோட மில்க் கேக் சரியாக வராது. அதனால் நல்ல கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மில்க் எல்லாமே நல்லா பாயில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மில்கை பாயில் பண்ணும் பொழுது மேலே எல்லாம் ஆடை ஃபார்ம் ஆகும். அந்த ஆடை எல்லாத்தையுமே நீங்கள் மில்கில் இது போல் எடுத்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அந்த ஆடை எல்லாமே கடாய் ஓரங்களில் அப்படியே நின்றும். இப்போ நம்மளோட மில்க் எல்லாமே நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணதுக்கப்புறமா இது போல் கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதில் ஒயிட் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஆட் பண்ணி இது போல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி பால் எல்லாமே திரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்மளோட பால் எல்லாமே நல்லா இது போல் திரிஞ்சு வந்திருக்கு. எல்லா லெமன் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மில்க் நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 கிராம் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமாவும் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லா நெய்யையும் ஒரே சமயத்தில் சேர்க்காம ஒரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு டைம் நீங்கள் நெய்யை சேர்த்துக்கோங்க. உடனுடனே சேர்க்க வேண்டாம். உடனுடனே சேர்த்திங்கன்னா நம்மளோட மில்க் கேக் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வராது. அதனால் ஒரு டைம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் எல்லாமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நல்லா வேகமாக கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். மில்க் கேக் எல்லாமே கெட்டியான உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நெய்யை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம அந்த மில்க் கேக் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மில்க் கேக்கை பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லைனா கடாயிலே அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 1 hour போல் அப்படியே வச்சுருங்க. இப்போது 1 hour ஆயிடுச்சு. நம்ம மில்க் கேக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்மளோட மில்க் கேக்கை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த ஷேப்பில் தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். மில்க் கேக் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே எல்லாமே இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி இந்த மில்க் கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இது போல் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் எல்லாமே ஜம்முன்னு ரெடியாகி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.